நேர்த்திக்கடன் வந்து பண்ணிட்டு வேண்டிட்டு போறாங்கல்ல, இந்த மாதிரி நடந்திருக்காங்களா? நடந்தே இந்த மாதிரி நீதிபதி ஆகணும் எனக்கு, இன்னும் உனக்கு இந்த மணி இத்தனை கிலோவில் அட்டாந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேர்ந்துக்கிட்டு போயிட்டார். நேர்ந்துக்கிட்டு போன உடனே அங்கே வீடு போய் உட்கார இங்கே வந்துருச்சு வேலை. அந்த பாரு 45 கிலோ அந்த இந்த மாதிரி தேனை மாதிரி கலைக்கட்டியா நீதிபதினா கலைக்கட்டி தான். மேச்சட்டு கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் இருக்கிறவர், மதுரை ஹைகோர்ட்டுங்கிறது அதுதான் ஹைகோர்ட்டு. அப்போ ஆயிருக்காரு. அந்த அச்சாந்த அவர் தான் முத போட்டு தண்டை வளையம் இந்த இது பண்ணுனதே. அதுக்கு பிற்பாடு தான் இதுங்க கொண்டு வராங்க. அப்போ எல்லாரும் கொண்டு வரால, நம்மளும் ஒரு வட்டு நம்மளும் ஒரு நாளைக்கு கொண்டு போய் பார்ப்போம்ல எவ்வளவு பிச்சா விற்கணும் அப்படின்னு. இந்த உச்சியில் இருக்கு பாரு அந்த கல்லு குத்தக்கிட்ட இங்க பெரிய உச்சல போத்து ஆரம்பிச்சுப்பான். நல்ல சரடு வேலை. அவன் கோடாலியெல்லாம் போட்டு உடைக்கலாம். அடுப்பாண்டாலேயே 2 புட்டுற அளவுக்கு வெட்டிட்டப்பான். வெட்டி கட்டி தூக்க போகும்போது கட்ட தூக்க முடியலப்பா, வந்துருச்சுப்பா. அடியும் சொறி மூச்சியே ஒரே வீக்கப்பா. அடியும் சொரிங்க அப்படியே பேச்சொரி மாதிரி பேச்சொரியதான் விட்டுச்சுப்பா. வெட்டக்கூடாது, மரங்கள் வளர்க்கணும், எதுவுமே வெட்டக்கூடாது. அதான் அந்த அதோட எளிய மரம். நீ வேற பக்கத்து எங்கிட்ட வேணாலும் வெட்டி வரலாம், நம்ம காட்டுல வெட்டலாம், நம்ம கரையில வெட்டி வரலாம். இதுல வெட்டினதான் அந்த உச்சியில நல்லா சரண்டு வேலை இருக்குது. நம்ம 2 கட்டையில விட்டா சரியா போயிருந்தா நம்மளுக்கு ஒரு கட்டை கொண்டு வர இல்லையா. கோயில்ல சிறப்பான விஷயம் நீங்க என்ன சொல்லுவீங்க? சிறப்பான விஷயம் நம்ம இன்னது நேர்த்திக்கடன் நேர்ந்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கல்யாணம் காட்சி எனக்கு முடியணும், எங்களுக்கு நல்ல வழியை காட்டணும், இந்த மாதிரி ஒரு வேலைக்கு தேடணும், எங்களுக்கு நல்ல வழியை காட்டு, ஒரு வேலையில ஒரு வேலையோ வந்துச்சேனா இன்னது நான் சொல்லிடுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. வந்தோடனே சாமி பண்ணலாம். நம்ம இங்க எப்படி சாமி பண்ணலாம்? மண்ணை வெட்டி போட்டு மண்ணை வெட்டி போகணும். மண்ணை வெட்டி ஆமா சூரமோ சாம்பிராணி ஊது வச்சு கொண்டாந்து போட்டுட்டு சாமியை கும்பிட்டு ஒரு சிதற அங்கே வாங்கி அழைச்சிட்டு போக முடியா. இப்ப இங்க நம்ம எவ்வளவு காணிக்க வச்சாலும் மக்களுக்கே அது போய் சேர்ந்துருமா? ஆமா, அவ்வளவு மக்கள் ராத்திரிக்கு பிறந்த தூக்கிட்டு வந்தாலும் கூட்டாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. எத்தனை ரூபாய் இருந்தாலும் லட்சம் ரூபாய் இருந்தாலும் ஊரோடு வந்தாலும் கொடுத்துதான் ஆகணும்.